அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுகிறது மேடையில் பேசுகிறது எனக்கு பழக்கம் அவ்வளோக்கா இல்லை. பிடிவாதமாக பேசுகிறதுனால 2 வார்த்தை பேசுகிறவங்கள்ட்ட என்ன பேசுகிறதுன்னா, இது மாதிரி ஒரு ரெட்டியார மீட்டிங்கில் போட்டு நான் 2 வாரத்தில் கூட பேசுகிறதில்ல. நம்ம பேசாதே விட்டேன். நான் கம்பல் பண்ணி அவங்க சொல்கிறதுனால இப்பவும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு அது இதெல்லாம் ரெட்டியார் சமுதாயத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் எதையுமே தேடிக்கிட்டு அலையாதீங்க. தேடிக்கிட்டு எனக்கு அது வேணும் இதுன்னு சொல்லிட்டு அலையாதீங்க. நீங்கள் எந்த ரெட்டியாராக இருந்தாலும் சரி, ரெட்டியாரில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நாட்டாரெலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எது இருந்தாலும் என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. நான் ரெட்டியார் வகுப்பை சேர்ந்தவன். என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. பெண்ணாக இருந்தால் நான் ரெட்டியார் வகுப்பை சேர்ந்தவள். நான் தாய்மொழி தெலுங்கு. இந்த 2 மட்டும் கொடுத்தா போகிறோம். யாரையும் பொய்யே சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. பிசி ஓசிங்கிறலாம் தேவையே கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் தனலட்சுமி சீனிவாசனுடைய குழுமம் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் தாசில்தார்ட்ட போய்ட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். அவன்கிட்ட கேட்டாங்க ஒருத்தன் தரேம்மா ஒருத்தன் தரலம்மா ஒரு பிசிமா ஓசிமா அதெல்லாம் வேண்டியதில்லை. எந்த வார்த்தையும் சொன்னால் தலை நிமிர்ந்து நீங்கள் சொல்கிறது நான் ரெட்டியார் வகுப்பை சேர்ந்தவன் தான். என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. இது மட்டும் இருந்தாலே போகிறோம். இது மட்டும் இருந்தாலே இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000-40,000 பேர்த்துக்கு மேலே படிக்கிறானுங்க. எல்லா பள்ளியும் படிக்கிறானுங்க. முஸ்லீம் இருந்தால் அவங்க முஸ்லீமில் தான் அந்த சிறுபான்மையர் அந்தஸ்து கிடைக்கும். கிறிஸ்டின்னா அந்த கிறிஸ்டியனுக்கு சிறுபான்மையில் அந்தஸ்து அந்த கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ரெட்டியார் சமுதாயத்தில் ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லோரும் ஊருக்கே தர்மம் செஞ்சு உலகத்துக்கே நல்ல செஞ்சுருக்குற அந்த காரணத்தினால அதே வாரிசுலேயே ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம். நாங்கள் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஒரு சர்டிஃபிகேட்டுன்னா என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்றைக்கி நினைச்சாலும் முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாலும் தான் அந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா சர்டிஃபிகேட் வாங்கிட்டுருக்கோம். சிறுபான்மையர் அந்தஸ்து. அந்த சிறுபான்மையர் அந்தஸ்துலாம் இப்போ என் பக்கத்தில் உட்காந்தார் எம்எல்ஏ பையன், எனக்கு பையன் மாதிரி தான். அவர் சின்ன பையன் தான். அவரோட சொன்னார் உங்கள்கிட்ட சொல்ல இப்போ பேசும்போது தனலட்சுமி சீனிவாசனில் எங்கள்கிட்ட நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அதெல்லாம் 100% உண்மை. ஒரு இதுக்கு மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ்க்கு மட்டும் கிடையாது, நர்சிங்கு எல்லா படிப்புக்கும் இந்த படிப்புன்னு கணக்கு கிடையாது. உனக்கு காலேஜில் இந்த படிப்புக்கு தான் கிடையாது, எல்லா படிப்புக்கும் நீங்கள் அந்த சிறுபான்மையர் அந்தஸ்துங்கிற வார்த்தை சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த வாங்கியிருக்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் பயன்படுத்திங்க. நாம் உங்களை மாதிரிலாம் பெரிய பிர்லாவாக இருந்து வாழ்ந்துட்டு வந்தவன் கிடையாது. சாதாரண லெவலில் இருந்தால் வளர்ந்தவன் தான். அது சாதாரண வளர்ந்தவனில் என்ன என்கிட்ட எல்லாத்தோட ஒரு தனி சிறப்பு என்கிட்டன்னு ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குது? தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. நான் யாரையும் வாழ்ந்துட மாட்டேன். தன்னம்பிக்கையும் தளராத மனமும் என்றைக்கும் ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னா விடாத முயற்சியும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பழக்கம் இருந்தால் எவங்கிட்டையும் கை நீட்டி அவள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. தலை நிமிர்ந்து நிற்கலாம். நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு என்ன தேவை? தன்னம்பிக்கை மட்டும்தான் தேவை. என்னால் முடியாது, இது செய்ய முடியாது, அடடா என்னால் அப்படி இழந்துட்டேன், எங்கள் அம்மா நல்லா படிக்க வைக்கல, எங்கள் அப்பா நல்லா படிக்க வைக்கல, அதெல்லாம் சொல்லவே கூடாது. பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிறவங்க பையனாக இருக்கவங்க உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கல்ல, கை கால் இருக்குல்ல, போதும் உனக்கு. அதை மட்டும் நம்மள வேறு எந்த சிந்தனையும் அவன் மனசில் வேணாம். பிறக்கிறது எப்படி வேணாலும் ஏழையாக பிறக்கலாம், யார் வேணாலும் பிறக்கலாம். மனிதன் பிறக்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீ இறக்கும்போது ஏழையாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. யாரையும் குறை சொல்லி வாழவே கூடாது. நிறையா இருந்து உங்களுடைய மனசை மட்டும் தன்னம்பிக்கையோடு வாழுங்க. இந்த தன்னம்பிக்கைன்னு எதுக்காக ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்கிறேன்னு சொன்னால் அதை மட்டும் நீங்கள் மனசை மட்டும் பறி கொடுத்துடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் எதுக்கும் அடிமையாகவே கூடாது. அடிமைங்கிற எண்ணமே மனசில் வரக்கூடாது. என்னால் முடியாதுங்கிற எண்ணமும் வரக்கூடாது. பிள்ளைங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணும். என்னெல்லாம் எங்கள் பாட்டி தான் வளர்த்தாங்க, செதுக்கி வளர்த்தாங்க. அஞ்சால நெஞ்சாலனா வயிறம் கூட தோற்று போயிடும், ஆனால் நான் தோக்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்? வளர்ப்பு தான் சொல்கிற வளர்ப்பு தான் இருக்குது. அந்த வளர்ப்பு நீங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்த்துங்க. கண்டிப்பாக வாழ்க்கை சுபச்சா இருக்கும். அடிமைங்கிற எண்ணம் மனசில் வரக்கூடாது. நம்மளோட பெரிய ஆள் அவங்க, பணத்தில் வசதியில் வாய்ப்பில் பெரிய ஆளுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நம்ம தான் அவங்களுக்கு, நமக்கு மற்றும் கீழே தான் அவங்கிற எண்ணத்தை இங்கே வளர்த்துக்கணும். அதுக்கு மனசு வேணும். அந்த மனசை பறி கொடுக்காம இருந்தீங்கன்னாக்க
என்றைக்கு வாழ்த்துக்கள் ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள், வெற்றி உங்கள் சுரேஷ். வாழ்த்துக்கள், வணக்கம்.